அவர்கள் இளவரசர்களுக்கு அற்புதமாக தினத்தின் கேட்பதை ஐயா தமிழகத்தில் ஆதித்தனார் புகழ் என்றும் உலகம் உள்ள புகழ் வாழ வேண்டும், தமிழர்கள் வாழ வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும். பணியன்புடன் அந்நாடு வாழ்க ஆதித்தனார் ஆதித்தனார் வாழ்க 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 என்று வாழ்த்தி வணக்கம். உயிர் தமிழுக்கென்று வாழ்ந்த ஐயா சீபா ஆதித்தனார் அவருடைய 45வது நினைவு நாளை முன்னிட்டு சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக இன்றைக்கு ஐயா அவர்களுக்கு இங்கே மரியாதை செய்கின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, நினைவு நாளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்களுக்கு சமத்துவ மக்கள் கழகம் இந்த மரியாதை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்கள். நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக தமிழகத்திலே தமிழை வளர்த்தவர் ஐயா அவர்கள். இலங்கை தமிழர் மீது அதிக பற்று கொண்டவர். இலங்கை தமிழருக்காக முழு நேரம் உழைத்தவர். அவர் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அமைச்சரவையிலே சபாநாயகராக பதிவு பெற்று அன்று முதல் தமிழகத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவையை தொடங்குகின்ற நேரத்திலே திருக்குறளிலே வாசிக்க வேண்டும் என்று முதலில் ஏற்பாடு செய்து வைத்தவர் ஐயா தமிழர் தந்தை அவர்கள். அவர்களுக்கு வேளாண்மைத்துறை வழங்கப்பட்டது. அந்த வேளாண்மைத்துறையை சிறப்பான முறையிலே இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே இந்த வேளாண்மைத்துறையை அழகாக வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்திய நாடு சுதந்திரம் அடைகின்ற பொழுது தமிழ் பேச முடியாத, தமிழ் படிக்க தெரியாத கிராமங்கள்லாம் பட்டி தொட்டில் இருக்கின்ற பாமர மக்களையும் படிக்க வேண்டும் என்று தினத்தந்தி பத்திரிகையை உருவாக்கி அதன் மூலமாக பட்டி தொட்டில் இருக்கின்ற பாமர மக்களை படிக்க வைத்தவர் ஐயா தமிழர் தந்தை அவர்கள். அந்த அளவுக்கு தமிழ் மேல் பற்று கொண்டவர்கள். இந்திய அளவிலே இன்று தமிழ் உலகிலே, இந்திய உலகிலே தமிழ் பத்திரிகை முதன்மை பத்திரிகையாக, பத்திரிகை உலகில் முடிசூட மன்னராக ஐயா தமிழர் தந்தை அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு சின்னையா அவர்கள் அந்த பத்திரிகையை உலகம் முழுவதும், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தவர் ஐயா சின்னையா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். அவர்கள் வழியிலேயே இன்றைய தினம் பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்கள் சிறப்பான முறையிலே இந்த நாளிதழை நடத்தி இன்றைக்கு தமிழுக்கு ஒரு பேரை சூட்டி கொண்டிருக்கிறார்கள். ஐயா தமிழர் தந்தை அவருடைய நினைவு நாளிலே பங்கு பெற்றதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழக ரெடியா அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் சார்பில் கழகத் தலைவர் டாக்டர் முத்துராமன் சிங்கப்பெருமாள் பேசுகிறேன். இன்றைய தினம் தமிழகத்தில் தமிழை ஒரு ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றும், பட்டி தொட்டியெல்லாம் தமிழ் பரவ வேண்டும் என்றும், பாமரனும் சாதாரணமாக தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி நமது தினத்தந்தியினுடைய அதிபர் சீபா ஆதித்தனார் அவர்கள் தினத்தந்தியை தொடங்கினார். ஒவ்வொரு டீ கடையிலும், ஒவ்வொரு பார்பர் ஷாப்பிலும் தினத்தந்தியை படித்துத்தான் தமிழை தெரிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாமேதையுடைய நிகழ்வில் கலந்து கொள்வதில் அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் பெரும் மதிப்பு கொள்கின்றது. மேலும் பன்முகத்தன்மை கொண்ட சீபா ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் வளர, அவருடைய சேவை எடுத்து கூறுவதற்காக அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் அரும்பாடுபட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை தன்னை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்தித்துறையின் பிதாமகனாக இருந்த அருமை ஐயா
ஆதித்தனாருடைய நினைவு நாளில் ஆதித்தனார் அவர்கள் ஐயா அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுடன் கலைஞருடன் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு நினைவு வருகிறது. அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்து கூட்டுறவு ஒரு நல்லுறவு என்பதை நாட்டுக்கு காட்டியவர் ஐயா. அதேபோல் அவர் சபாநாயகராக இருந்த காலம் அது ஒரு பொற்காலம். அவருக்கு பிறகு அவருடைய மகனை எங்களால் போற்றி வணங்கப்படுகின்ற சிவந்தி ஐயா அவர்களை ஷெரீப் என்ற அளவுக்கு, நகர ஷெரீப் என்ற அளவுக்கு உயர்ந்து இந்த மக்களுக்கு சேவை செய்தார். இன்றும் தினத்தந்தி சேவை செய்து கொண்டிருக்கிறது. எனக்குள்ள ஒரு நன்றி பெருக்கெல்லாம், கடல் அலை விழும் எழும், கதிரவன் விடுவான் எழுவான். ஆகவே மாலை மறைகின்ற கதிரவன் தன்னை புதுப்பித்து கொண்டு மறுநாள் காலை வருவான். மாலை போனவன் காலை வருவதைப் போல, அலை விழுந்து மேலே எழுவதைப் போல திராவிட முன்னேற்றக் கழகம் விடும், மீண்டும் எழும். அது ஆதித்தனார் ஐயாவுடைய இந்த நினைவு நாளில் அவருடைய புகழை காட்டி, அவருடைய தியாகத்தை போற்றி, அவர் எந்த உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்றாரோ அந்த உதயசூரியன் அவர் மறைந்தாலும் அந்த உதயசூரியன் என்று நிலைத்து நிற்கும் என்ற இந்த நேரத்திலே அவருக்கு என்னுடைய புகழஞ்சியை செய்தித்தாளின் பிதாமகனாக இருந்த அந்த ஐயாவுடைய நினைவை போற்றி வணங்குகிறேன். யாராவது கேள்வி? வாஜ்பாய் அரசுல இருந்து விலகி காங்கிரஸுக்கு ஆதரவு அளிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது நீங்க காங்கிரஸ் விமர்சனம் பண்ண வேண்டியது. ஒரு கூட்டணி என்பது தொடர்ச்சியாக கடைசி வரை கார் உள்ளவரை, கடல் நீர் உள்ளவரை, பார் உள்ளவரை, பைந்தமிழ் உள்ளவரை இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் ஒரு தேர்தல் களத்திலே ஒன்றாக வெற்றி பெற்றுவிட்டு அடிதடி ரத்தம் சிந்திருக்கிறான். அவன் ரத்தம் காயவில்லை, சாப்பிட்ட சோறுடைய ஈரம் கை காயவில்லை, கையெழுத்து போட்ட மை காயவில்லை. 4ஆம் தேதி என்று தேர்தல் முடிகிறது. 5ஆம் தேதி அவசரமாக ஓடி போய் சென்று எதிரணியிலே போய் உட்கார்ந்தால் அதற்கு பேர் என்ன? துரோகமா இல்லை சகோதரமா? வருத்தம் இருக்காதா? அப்போ என்ன செய்யணும்னா, அவங்க வருத்தப்படுறாங்க, அவங்க உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்போ தான் கடைசி நேரத்தில் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வாங்கிக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி ரோசம் அன்னைக்கு வேண்டான்னு இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய டிரைவர் என்னை பற்றி தப்பாக சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நீ என்ன நினைப்பீங்கன்னா, ஆகா காசிமுத்து மாணிக்குடைய டிரைவர் சொல்கிறான்ப்பா, அது உண்மையாக தாப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க. நான் டிரைவரை வேலையை விட்டு போக சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் என்னை பற்றி தப்பாக பேசுனா, நல்லா இருந்தவோ பிரியமாக இருந்தான், இப்போ விலைக்கு விட்டவனே தப்பாக பேசுகிறான்னு அவனை குறை சொல்லுவாங்க. அது மாதிரி காங்கிரஸ் எங்களோட கூட்டணியில் இல்லாமல் இருந்து எங்களை குறை சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்காது. கூட்டணியில் இருக்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய்க்கு தான் எதிர்காலம் என்று சொல்வதும், திருச்சியில் இருக்கிற வேலுச்சாமி திமுக தப்பாக பேசுகிறதும், மாணிக் தாகூர் தப்பாக பேசுகிறதும் எங்களுக்கு ஒரு மைனஸாக இருந்துச்சு. எங்களுடைய கூட்டணியில் இருக்கும்போது எங்களை எதிர்த்து பேச பரவாயில்ல. தேர்தல் முடிஞ்சு இப்போ திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளையோ அல்லது இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கிற அண்ணன் காதர் மீதன் அவர்களையோ யாரும் வருத்தப்படல, கம்யூனிஸ்டுகளே வருத்தப்படல. அவங்க வந்தாங்க, பேசுனாங்க, நன்றி சொன்னாங்க, ஜெயிச்சதுக்கு ஒரு துண்டு போட்டு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. அது கூட இது வரைக்கும் எந்த வரலாற்றுலையும் தமிழ்நாட்டில் எங்கேயும் நடந்ததில்லை. கூட்டணி என்பது ஒன்றா கூட்டணியில் நின்றுட்டு அடுத்த தேர்தலில் மாறுறதுலாம் இயல்பு. 1977 பார்த்தீங்கன்னா திமுகவோட வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இடது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கூட்டணியில் இருக்கும். அதுக்கப்புறம் மாறும். கம்யூனிஸ்ட் வந்து எம்ஜிஆரோடு இருந்துச்சு 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலாம். அதே கம்யூனிஸ்ட் 77 வந்து காங்கிரஸோட பிரிஞ்சு போயிடுச்சு. பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சு, அதுக்கு சட்டசபையில் பிரியுது. நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு தேர்தலை நின்று முடிஞ்சு ரிசல்ட் வந்து முடிகிறக்குள்ள அவசரமாக எதிரிட்ட போய் உட்கார்றதுக்கு பேர் உங்கள் பாசையில் அதுதான் நட்புன்னு சொன்னால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாராவது கேட்குறீங்களா? சரியா? இன்றைக்கு 55 மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களின் போற்றும் வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். தமிழர் என்ற பெருமைக்கு அடையாளம் கொடுத்தவர் ஐயா அவர்கள். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலையும் உலக நாடுகளிலையும் தமிழர்கள் வசிக்கிறார்கள். இன்றைக்கு பல வகையில் ஊடகங்கள் வசதி வாய்ப்போடு இருக்கிறது. ஆனால் 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து
அரசியலையும் தெரியாது, என்ன ஆட்சி நடக்குது என்றும் தெரியாது. அதை சாதாரண பாமர மக்களுக்கு எடுத்து சென்ற பெருமை ஐயாவை சாரும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஒரு பெரிய பெருமையை சேர்த்தவர் ஐயா அவர்கள். அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை சேர்க்கவில்லை, ஜாதி மதங்களை கடந்த அனைவருக்கும் அவர் ஒரு பெரிய அச்சாரமாக திகழ்ந்துள்ளார். குறிப்பாக அவர் சார்ந்த சமூகத்தையும் அவர் உயர்த்துள்ளார் என்பது பெருமைக்குரியது. அவருடைய நினைவு நாளில் அவரை போற்றுகின்றோம். தமிழ்நாடு காங்கிரஸ் என்றும் அவரை போற்றும் என்று உறுதியளிக்கிறோம். அவர் காட்டிய வழியில் காங்கிரஸ் என்றும் செயல்படும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் தமிழ் பேசணும்னு முழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 80 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை வரலாற்றில் பதிவு பண்ணுறவர் ஐயா என்பதை இந்த நேரத்தில் உறுதியல் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ் ஒலிகன் சொல்லி கோஷங்கள்லாம் எழுப்பியிருக்காங்க. பதவி ஆசைக்காக நீங்கள் முதுகுல குத்திட்டேன்னு சொல்லி தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அதாவது நாங்கள் பதவி ஆசைக்காக செயல்பட்டோமா இல்லை திமுக செயல்பட்டதா? ஒரே ஒரு சின்ன உதாரணம். மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா கலைஞர் அவர்களை தரத்தரவென்று இழுத்து சென்ற அதிமுகவை ஆதரிக்கும் போக்கிலையும் ஐயா கலைஞர் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் மெரினாவில் இடம் தர மறுத்த எடப்பாடியை ஆதரித்து பதவிக்கு ஆசைக்காக அவர் ஆதரித்த திமுக சுயநலவாதியா, பதவி ஆசை பிடித்த வெறியர்களா? அவர்கள் எங்களை குறை கூறுவதற்கு என்ன தகுதி உண்டு? பதவி ஆசைக்காக கலைஞரையே தன் தந்தையை தரத்தரவென்று இழுத்து சென்ற, தன் தாத்தாவை தரத்தரவென்று இழுத்து சென்ற அதிமுகவையும் எடப்பாடி, அதாவது அவருக்கு சமாதியில் இடம் கொடுக்க மறுத்த எடப்பாடியை ஆதரிக்கிறது சுயநலவாதியா? இல்லை காங்கிரஸ் 2006 98 எம்எல்ஏக்கள் வச்சுட்டு இருக்கும் போது 34 எம்எல்ஏ கொடுத்து எந்தவித ஒரு பதவி ஆசையிலையும் எந்தவித ஒரு பங்களிப்பும் பெறாமல் அவங்களுக்கு ஆதரித்தவங்க காங்கிரஸ் பெருமைக்குரியவர்களான்றது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மல்லாக்கப்படுத்தி யோசித்து பார்க்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.